தொண்டை மண்டலத்தில் சிறப்பு வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்று சென்னை பாரிமுனை அருகே அமைந்துள்ள கந்தகோட்டம் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவர் மற்றும் உற்சவரின் 2 சுவாரஸ்யமான கதைகளை கேட்கலாம். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் ஆலயங்களை அவர்கள் இடித்தனர். இதனால் திருப்போரூரில் இருந்த முருகர் சிலையை அவ்வூர் மக்கள் ஓரிடத்தில் புதைத்து மறைத்து வைத்தனர். பின்னர் அந்த சிலையை தேடி கண்டுபிடிக்க முடியாததால் வேறு ஒரு சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்தனர். மாரிச்செட்டியார் மற்றும் கந்தப்ப ஆசாரி என்னும் 2 முருக பக்தர்கள் சென்னையிலிருந்து நடந்து சென்று திருப்போரூர் முருகனை தரிசிப்பது வழக்கம். அவ்வாறு ஒருமுறை சென்று தரிசித்து திரும்பும் பொழுது அங்கு ஓரிடத்தில் அசதியில் உறங்கினர். இருவரும் உறங்கிய பின் புற்றில் இருந்த சுவாமி நாகப்பாம்பு வடிவில் இருவரின் கனவில் தோன்றி, பக்தா, அருகில் இருக்கும் புற்றில் நான் சிலை வடிவாக இருக்கிறேன், என்னை சென்னைக்கு கொண்டு செல் என்று உத்தரவிட்டார். பின்னர் இருவரும் புற்றை விளக்கி பார்க்க அங்கு சாமியின் சிலை இருந்தது. இருவரும், கந்தா, உன்னை இங்கிருந்து தூக்கி சுமந்து செல்ல எங்களால் முடியாது என்றும் தாங்கள் 10 மாத குழந்தை போல வந்தால் மட்டும் எங்களால் சுமந்து செல்ல முடியும் என்று வேண்டினர். அப்படியே சுவாமியும் மாறிக்கொள்ள மரிச்செட்டியார் முதுகில் மூலவரை கட்டிக்கொண்டு இருவரும் சென்னை நோக்கி நடக்கத் தொடங்கினர். இடி மின்னல் என கடும் மழையையும் பாராது சிலையை தூக்கி நடந்து வந்தனர். வரும் வழியில் பக்கிங்ஹாம் கால்வாய் குறுக்கிட்டது. மழை பெய்ய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வேறு வழியின்றி இருவரும் கால்வாய் வெள்ளத்தில் கால் வைத்ததும் பெரிய அலை தோன்றி இருவரும் அதில் அடித்துச் செல்லப்பட்டு அடுத்த கரை சேர்ந்தனர். பின்னர் மயிலாப்பூர் வந்தனர். அங்கு கபாலீஸ்வரர் கோயில் குளக்கரையில் இருந்த தென்னந்தோப்பில் இளைப்பாறினர். சற்று நேரத்தில் வேதியர் ஒருவர் அவர்களை எழுப்புவது போல இருவரும் கனவு கண்டனர். கண் விழித்த இருவரும் மயிலாப்பூர் குளத்தில் நீராடி மீண்டும் புறப்பட்டனர். பின்னர் அவர்கள் பெத்தநாயக்கன் பேட்டை என்ற இடத்தில் சிலையை வைத்துவிட்டு சற்று இளைப்பாரி மீண்டும் சிலையை தூக்க முயல அவர்களால் சிலையை அவ்விடத்தை விட்டு அகற்ற முடியவில்லை. எவ்வளவோ பிரயத்தனப்பட்டும் அவர்களால் அந்த சிலையை அவ்விடத்தை விட்டு அகற்ற முடியவில்லை. பின்னர் அந்த இடத்திலேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து கந்தசுவாமி என பெயரிட்டனர். அந்த இடமே பின்னர் கந்தகோட்டம் என்று ஆனது. அந்த சிலையே இன்று நாம் இந்த ஆலயத்தில் தரிசிக்கும் சக்தி வாய்ந்த அருள்மிகு கந்தசுவாமி ஆகும். சுவாமி இவ்விடத்தில் தானாக விரும்பி நின்றவர் என்பதால் பீடமில்லாமல் தனித்து தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். உற்சவர் சிலை குறித்த மெய்சில் இருக்க வைக்கும் கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் உற்சவர் சிலை ஒன்று செய்ய வேண்டும் என்று இவ்வாலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் விரும்பினர். பின்னர் சிற்ப வல்லுநர்கள் மூலம் பஞ்சலோக சிலை ஒன்றினை செய்யும் பொழுது வார்ப்பிலிருந்து சூடு அடங்கும் முன் அச்சிலையை வெளியே எடுத்தனர். சிலை பளபளென மின்னிய பொழுதும் அங்கும் இங்குமாக பிசிறுகள் நீட்டிக்கொண்டிருந்தன. அவற்றை நீக்கி தூய்மை செய்யலாம் என்ற எண்ணத்தில் தலைமை சிற்பி வந்த பொழுது அவரது உடம்பெங்கும் தீப்பற்றியது போல் எரிச்சல் பரவி மயக்கமடைந்தார். மயக்கம் தெளிந்த அவர், இந்த சிலை சாதாரண சிலை இல்லை, தெய்வருள் உள்ள சிலை. இதனை தொட பயமாக உள்ளது. இதனை தூய்மைப்படுத்தும் சக்தி எனக்கு இல்லை என கூறி சென்று விட்டார். பின்னர் பிசிறுகளுடன் உள்ள சிலையை உற்சவராக உபயோகப்படுத்தக்கூடாது என கருதி அதை ஒரு அறையில் வைத்து பூட்டினர். 2 ஆண்டுக்கு பின் பண்டிதர் ஸ்ரீ சாம்பையர் என்பவர் காசியில் இருந்து வந்தார். அவர் உற்சவரை தரிசிக்க விரும்பினார். அவரிடம் கோயில் பணியாளர்கள் உற்சவர் சிலை குறித்த விவரங்களை கூறினார். ஆனால் சாம்பையரின் வற்புறுத்தலால் அறைக்கதவு திறக்கப்பட்டது. சிலையை கண்டு மெய்சிலிர்த்த பண்டிதர் நிர்வாகிகளிடம், இந்த சிலை இங்கு அருள் பாலிக்கும் மூலவர் போல அருள் நிறைந்தவர், இவரை தியானிக்கலாமே தவிர ஒளியால் செதுக்க கூடாது என கூறி தான் ஆத்ம சக்தியால் தூய்மை செய்கிறேன் என்று கூறி சிலையை சுற்றிலும் திரையிட்டு உள்புறம் அமர்ந்த பண்டிதர் மந்திரங்களை ஸ்வரத்துடன் சொல்ல சிலையில் இருந்த பிசிறுகள் உதிர்ந்தன. சிலை முன்பை விட பளபளப்புடன் காட்சியளித்தது. அந்த உற்சவர் சிலையே நாம் இன்று ஸ்ரீ முத்துக்குமார சுவாமியாக வணங்குகின்றோம். பிணிகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் கீரைகள் கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடத்தப்படுகிறது. தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெல்லம் கரைக்கின்றனர். குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்குள்ள சித்தி புத்தி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் அது தீரும் என நம்புகின்றனர். வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமி, வள்ளலார் ராமலிங்கர், பாம்பன் சுவாமி போன்ற பெருமக்கள் இந்த முருகனை வழிபட்டு பாடியுள்ளனர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு நீங்களும் சென்று வாருங்கள்.